தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகளின் வாகனங்கள் வரக்கூடிய தொங்கு பாலம் பேருந்து நிலையத்தில் ஆபத்தாக இரும்பு கம்பிகள் காலில் சிக்கி காயங்கள் ஏற்படுவதும் தொடர்கதையாகவே உள்ளன. இதுதான் தொங்கு பாலம் பேருந்து நிலையத்தின் நுழைவுப் பகுதிகளின் காட்சிகள். காலப்பழக்கத்தின் காரணமாக ஏராளமான கான்கிரீட்டுகள் உடைந்து கம்பிகள் வெளிநோக்கியுள்ளன. இதில் பயணம் செய்யக்கூடியவர்களின் கால்கள் சிக்கி காயங்கள் ஏற்படுவதும் தொடர்கதையாகவே உள்ளன. பஞ்சாயத்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று വിവസായ കോൺഗ്രസ് മണ്ഡല തലവർ ജോയി കോരിക്ക് മുൻവയ്ത്തുള്ളാർ. പ്രവർത്തനത്തിലൂടെയാണ് ഈ അവസ്ഥ വന്നു ചേർന്നത്. ഇതിന് പരിഹാരം കാണാനായിട്ട് നെടുങ്കണ്ടം ഗ്രാമപഞ്ചായത്ത് അധികൃതർ ഈ കാര്യത്തിൽ യാതൊരു ശ്രദ്ധയും കാണിക്കുന്നില്ല. ഇത്തരം കമ്പികളൊക്കെ ഇങ്ങനെ ഉയർന്നു നിൽക്കുന്നതിലൂടെ ഇവിടെ വരുന്ന വാഹനങ്ങൾ ടയർ കുത്തിക്കേറി പോകുന്നതിനും അതുപോലെ തന്നെ യാത്രക്കാർക്ക് കാൽനടക്കാർക്ക് പോലും വലിയ അപകടങ്ങൾ ഉണ്ടാകുന്ന സാഹചര്യമാണ്. ഇത് അധികൃതർ കണ്ടില്ല എന്ന് പറയുന്നത് വളരെ ഖേദകരമായ കാര്യമാണ്. ഇത് വളരെ പ്രതിഷേധ അർഹമായ ഒരു കാര്യമാണ്. முன்பும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் பேருந்து நிலையத்திற்கு இதன் வழியாக தான் சென்று வருவது. ஆனால் பேருந்து நிலையத்தில் தேவையான வசதிகள் தயார் செய்து கொடுக்க நெடுங்கண்டம் கிராம பஞ்சாயத்து தயாராகாததன் காரணமாக இப்பொழுது பொதுமக்களுக்கு இது பயனற்ற நிலையில் உள்ளது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.